அத்வானி முதற்கொண்டு ஜெயலலிதா வீட்டில் வந்து தவம் கிடந்த காலம் என்ன? இன்றைக்கு ஏடிஎம்கே கொண்டு போய் பிஜேபியோட அடகு வச்சு அங்கே போய் மடிப்பு சேர்ந்த போறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லை? சுத்தமான கையா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஏன் வந்து சாணக்கிய மெடல் ஏறணும்? ஏன் பிரதமர் மோடியை வந்து பேசணும்? இப்படி பல்வேறு மனக்குமுறலோடு இருந்த செங்கோட்டையனை பிஜேபி பயன்படுத்துது. இன்னைக்கு எடப்பாடியே பரவாயில்லை என்ற நிலைமைக்கு நீங்க உருவாக்கி இருக்கீங்க. பாம்பின் கால் பாம்பரியம். எடப்பாடிக்கு தெரியாதா எவ்வளோ பணம் அதில் வரும்னு? டாஸ்மாக்லேருந்து டாஸ்மாகில் எவ்வளோ பணம் வரும், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம்னு எடப்பாடிக்கு தெரியாதா? அதனால் அவர் சொல்கிறார் 40,000 கோடி அப்படின்ட்டு. அது எப்படி இடி 1000 கோடிக்கு நடவடிக்கை எடுக்கும்னு 2 நாளைக்கு முன்னால் அண்ணாமலைக்கு தெரிஞ்சது? இடி வந்து அண்ணாமலைக்கு லீக் பண்ணுதா? இன்னைக்கு விஜய் முக்கியமாக சொல்லியிருக்காரு, அமலாக்கத்துறை கையில் அள்ளி இருப்பது கையளவு நீரே. இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டு அதில் உங்களுக்கு உங்கள் மேலே குற்றப்பட்டிருக்கு, அது உண்மைதானா? அது விஜய் அவர்களே, அது உண்மையா? இல்லை, விசாரணைக்காக நெய்வேலியிலேருந்து அழைத்தே வந்தாங்கல்ல. அழைத்து வரப்பட்டார்ல. அந்த அழைத்து வரப்பட்ட பிறகு தானே கட்சி ஆரம்பிச்சிங்க. சபாநாயகரை பார்த்துட்டு வந்திருக்காரு, சொல்லிட்டு வந்திருப்பாரு, கொஞ்சம் பொறுங்க, நான் எல்லா எம்எல்ஏக்களை பாதி எம்எல்ஏக்களை பிடிச்சி கொண்டாந்துடுறேன்னு சொல்லியிருப்பாரு. சவுத்பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், இப்போது செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சர்ச்சையை உருவாக்குறாரு. அதிமுகவுக்கு இன்னொரு பிரிவினையை உருவாக்குவதற்கு செங்கோட்டையன் முயற்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. சட்டமன்றத்தில் கூட எடப்பாடியோடு கலந்து பேச மாட்டேன்றாரு, அவர் தனியாக செயல்படுறாரு, சபாநாயகரை தனியாக போய் சந்திக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. நேற்று நிகழ்ச்சியில் பேசுகிற பொழுது, இப்போ நான் எதை சொன்னாலும் அது சர்ச்சையாயிடும், வார்த்தைகளை வந்து கவனமாக பேச வேண்டிய தேவை எனக்கு இருக்குது, தேர்தல் நெருங்கிடுச்சு, என்னுடைய பாதை சரியான பாதையாக இருக்குது, வெற்றி முடிவானதாக இருக்குது. மகாகவி பாரதியாருடைய கோட்டை முன் வச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வீழ்ந்து விட மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ தனிப்பட்ட ரீதியாக எடப்பாடி எதிர்கொள்வதற்கு செங்கோட்டையன் தயாராகிட்டாரா? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது திரு செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கார். ஜெயலலிதாவின் அன்பை பெற்றவர், ஒரு கள வீரர், செயல்பாட்டு கள வீரர். அது மட்டும் இல்லாமல் தொகுதி மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை பெற்றவர், அன்பை பெற்றவர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு மிக மிக நெருக்கமானவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பண்பாளர், ஒரு யாரையும் கடும் சொல் பேசாதவர். அவர் கையில் வந்து சசிகலா எடப்பாடிக்கு பதிலாக செங்கோட்டையனுக்கு கொடுத்துருந்தா அதிமுக ஆட்சி நிலைத்திருக்கும். எல்லாரையும் அரவணைத்து சென்றிருப்பார். அனைவரையுமே வந்து கொண்டு சென்றிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குது. எம்ஜிஆர் காலத்து தொண்டர்களையும் அவருக்கு தெரியும், ஜெயலலிதா காலத்து தொண்டர்களையும் அவருக்கு தெரியும், நிகழ்கால தொண்டர்களையும் அவருக்கு தெரியும். ஆனால் அவரிடம் துரதிருஷ்டவசமாக பணம் இல்லை. எடப்பாடிகிட்ட இருந்த பண பலம் செங்கோட்டையனிடம் இல்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக இருந்தது. அப்போ அந்த சூழலில் ஒரு நேர்மையான, ஓரளவிற்கு நேர்மையாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் செங்கோட்டையன். அதே மாதிரி தான் சைதை துரைசாமி, நேர்மைக்கு சொந்தக்காரர். மெட்ராஸில், சென்னை மாநகரத்தில் ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி முறை நிர்வாகத்தை மாநகராட்சிக்கு கொடுத்தவர் திரு சைதை துரைசாமி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்துக்கு மூலதாரமே திரு சைதை துரைசாமி தான். அதே மாதிரி ஜெயக்குமார், ஒரு கள வீரர், செயல் கள வீரர் ஜெயக்குமார். ஒரு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நியாயமாக நேர்மையாக ஒரு தனது வாதத்தை எடுத்து வைக்கக்கூடியவர் திரு ஜெயக்குமார் அவர்கள். அதே மாதிரி கள வீரர்னு பார்த்தால் சி வி சண்முகம் கள வீரரில் இருக்கார். இப்படி பல்வேறு அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு நல்ல செயல் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய அதிமுகவை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால், யாரெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொள்ளையடித்து பணத்தை சேர்த்தார்களோ, யாரெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஊழல் புரிந்து லஞ்ச லாவண்யத்தை அதிகமாக ஆக்கி அதன் மூலமாக பணத்தை சேர்த்து கொண்டு கோடி கோடியாக ஆயிரக்கணக்கான கோடிகளை
பணத்தை சம்பாதித்தார்களோ, பல்வேறு வெளிநாடுகளிலே பணத்தை முதலீடு செய்தார்களோ, வெளிநாட்டிலே தொழில் தொடங்கி இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டு வருகிறார்களோ, யார் மேலெல்லாம் ஈடி ரைடு ஏற்பட்டதோ அவர்களெல்லாம் இன்றைக்கு அவர்கள் கையில் தான் அதிமுக இருக்கிறது. அதில் முதன்மையானவர் எடப்பாடி அவர்கள். இதுல செங்கோட்டையன் செய்கிற அரசியல் அப்படின்றது ஒன்றிணைந்த அதிமுக உருவாகணும் அல்லது பாஜகவோட நம்ம கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற அரசியலா, இல்ல தனிப்பட்ட ரீதியாக தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு, தன்னுடைய இருப்பை தற்காத்துக் கொள்வதற்கு அவர் இப்படி செய்யறாரா? நான் இனிஷியலாக செங்கோட்டையன் இவ்வளவு நாள், அதாவது 4.5 ஆண்டு காலம் எடப்பாடியின் கீழே, எடப்பாடி இவருக்கு கீழே வந்தவர் தான், இவர் கீழே வேலை பார்த்தவர் தான், இவரிடம் சென்று இருந்தவர் தான். ஆனால் அந்த எடப்பாடிக்கு கீழே 4.5 வருடம் அமைச்சராக இருந்து எடப்பாடி சொன்ன கட்டளைகள் எல்லாம் ஏற்று நடந்து, எடப்பாடி எந்த இடத்துல என்ன செய்கிறாரோ அதெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு மாணவனைப் போல நடந்தவர் தான் செங்கோட்டையன். அப்போ ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டவராக அவர் தான் இருந்திருக்கிறார். அவர் எம்ஜிஆர் படத்தை போடவில்லை, ஜெயலலிதா அவர்கள் படத்தை போடவில்லை. அத்திக்கட அவிநாசி திட்டத்திற்கு மூலாதாரமாக இருந்த ஜெயலலிதா அவர்களது படமே இல்லை என்ற குரலை அவர் எழுப்பிய பொழுது, உண்மையிலேயே செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு விடிவு காலத்தை, ஒரு மறுமலர்ச்சியை கொடுப்பார் என்று தான் நான் நம்பினேன். அது எடப்பாடியிடமிருந்து இந்த கட்சியை மீட்டெடுத்து அதிமுகவை ஒன்றிணைத்து அதிமுக மீண்டும் மக்கள் செல்வாக்கை பெற்ற கட்சியாக உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றவராகத்தான் செங்கோட்டையன் இருப்பார் என்று நான் நம்பினேன். ஆனால் அவரது சமீபத்திய செயல்கள் எப்படி இருக்கிறது என்றால், இதற்கு எடப்பாடியே பரவாயில்லை என்ற நிலைமையில் இருக்கிறது. சாணக்கியா மேடைக்கு போனதுனால அப்படி சொல்றீங்களா? இல்லை, அது சாணக்கியா மேடைக்கு எப்படி போகிறாரு? இவ்வளோ நாள் எப்படி போனார் அவர்? இவ்வளோ நாள் போயிருக்காரா? சாணக்கியா மேடைக்கு சென்று பிரதமர் மோடி அவர்களை பாராட்டி, பிரதமர் மோடி மாதிரி ஒரு ஆள் உண்டா, அப்படிப்பட்ட ஒரு உக்ரைன் வாரை அவர் தான் தீர்த்து வச்சவர் மாதிரி பேசுகிறாரு செங்கோட்டையன். அப்போ இதெல்லாம் ஒரு கிராண்ட் பிளானுடைய, பிஜேபியினுடைய மிகப்பெரிய ஒரு செங்கோட்டையனை மேடை ஏற்றி பேச வைக்கிறார்கள். ஆல்ரெடி சீமான் பிஜேபியினுடைய பேண்ட் வேகனில் போயிட்டார், பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பேண்ட் வேகனில் போயிட்டார். அவரை வைத்திருப்பதில் நியாயம் ஏனென்றால் அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஆட்களாக சீமான் பார்க்கப்பட்டு விட்டார். எனவே சீமான் பிஜேபியினுடைய மற்றொரு உருவம். இப்போ அங்கே போய் செங்கோட்டையன் பேசுகிறாரு அப்படின்னா, செங்கோட்டையன் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் முயற்சி இது எடப்பாடியை மட்டும் குறிவைத்து எடுப்பதாக, எடப்பாடி பிஜேபி கூட்டணிக்கு ஒத்து வர மாட்டேன் என்று சொன்னதினால் ஏற்பட்டதின் விளைவா, இல்லை எடப்பாடியை தூக்கிட்டு மற்ற எல்லா 2ஆம் கட்ட அமைச்சர்கள் சொத்து சேகரித்து தங்கள் மேலே பாவ மூட்டையை, ஊழல் மூட்டையை சுமந்து தெரியக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து செங்கோட்டையனை முன்னிறுத்தி அதிமுகவை பிளவுபடுத்தி, எடப்பாடியை தனிமைப்படுத்தி, இல்லை எடப்பாடியை தங்கள் வழிக்கு கொண்டு வர வைத்து, பிஜேபியினுடைய வழிக்கு கொண்டு வர வைத்து, இவர்கள் அதிமுகவை பிஜேபியிடம் அடகு வைப்பதற்கான முயற்சியா என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அப்போ நீங்கள் செல்லூர் ராஜு தன் சொந்த தொகுதியில், மதுரை பாராளுமன்ற தொகுதியில் 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டது. காரணம் என்ன? அங்கே செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன் செல்லப்பா 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் மிகப்பெரிய தூண்கள். உதயகுமார் ஒரு கள வீரர். அவர் உதயகுமார் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக, தொண்டர்களோடு தொண்டர்களாக இறங்கி செயல்படக்கூடிய ஒரு கள வீரர் உதயகுமார். செல்லூர் ராஜு அப்படி தான், ஒரு சாதாரண ஒரு மக்களோடு ஒரு பாமரத்தனமாக, மக்களோடு ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒரு கள வீரர் செல்லூர் ராஜு. ராஜன் செல்லப்பா இவங்க 2 பேருக்கு மூத்தவர். இவங்க 2 பேரையும் உருவாக்கினவர் ராஜன் செல்லப்பா. அவருமே மக்கள் அன்பை பெற்றவர். அவர் இந்த 3 பேர் சேர்ந்து அதிமுகவை 3ஆவது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? உங்ககிட்ட அதிமுகவை 2ஆம் இடத்திற்கு கூட நிலைத்து வைக்கக்கூடிய பவரை இழந்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். அதனால தான் இன்றைக்கி செல்லூர் ராஜு இன்றைக்கி அதிமுகவை பிஜேபியோட சேர்வதற்கு 90% தொண்டர்கள் விரும்புகிறார்கள். என்ன கருத்து? 90% தொண்டர்கள் விரும்புகிறாருன்னு என்ன கணக்கில் சொல்கிறாரு செல்லூர் ராஜு? சர்வே எடுத்தாரா அதிமுக தொண்டர்கள்ட்ட? உங்களுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா 44% வாக்குகளை பெற்று அதிமுகவை ஆட்சி கட்டிலில் 2ஆம் முறையாக ஆட்சி கட்டிலில் ஏற்றி பாராளுமன்றத்தில் 38 இடங்களை வென்று காண்பித்த ஜெயலலிதா எங்கே?
இந்த 44% உங்களோடு அதிமுகவை விட்டு அந்த அம்மா மறைந்தார். இல்ல ஒரு லாஜிக் சொல்றாங்களே, இப்ப திமுக கூட 10 ஆண்டு காலம் 11 காலம் ஆட்சிக்கு வராமல் இருந்திருக்கு. எம்ஜிஆர் போனது பிறகுதான் வந்து ஆட்சியை பிடித்திருக்காங்க. அப்படியான கஷ்ட காலங்களும் திமுகவுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி அதிமுகவும் மீண்டு வரும்னு. திமுக இப்போ 10 ஆண்டு காலம் அவர்கள் பதவியில் இல்லாமல் போனால் கூட, எம்ஜிஆர்கிட்ட அவர்கள் தொடர் தோல்வியை சந்தித்தால் கூட, அவர்கள் கொள்கையில் என்னைக்கு பிறண்டிருக்காங்க? திராவிட சித்தாந்தத்தை என்னைக்கு அடகு வச்சிருக்காங்க? என்றைக்கு வந்து அவர்கள் கொள்கையில் வந்து அவர்கள் வந்து விட்டு கொடுத்திருக்கிறார்கள்? அந்த கொள்கையில் நிலையாக இருந்ததுனால தானே இன்னைக்கு வரைக்கும் அவங்களால திரும்பி ஆட்சியை பிடிக்க முடிந்தது. நீ கொள்கையவே பிஜேபியோட அடகு வச்சேன்னா எப்படி வந்து நீ திரும்பி ஆட்சியை பிடிப்ப? உனக்கு போடுறதுக்கு பதிலாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டுடலான்னு முடிவு எடுப்பானா இல்லையா தொண்டன்? அப்போ நீ ஏடிஎம்கே அடகு வச்சு தானே, ஏடிஎம்கே இழந்து தானே நீ பிஜேபிக்கு இது பண்ணணும். பிஜேபியோட நீ கூட்டணி வைப்ப, பிஜேபியுடைய தலைவர்களுக்கு நீ அடிமையாக இருப்ப, பிஜேபிக்கு ஏவலாளியாக இருப்ப, பிஜேபிக்கு வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்ப, பிஜேபியுடைய கொள்கைகளுக்கெல்லாம் நீ வந்து ஒத்துதுவ, பிஜேபியினுடைய தமிழக விரோத மும்மொழி கொள்கைக்கு நீ ஆதரவாக நிற்ப, பிஜேபியினுடைய மக்கள் விரோத கொள்கைகளான நீட்டு, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இப்படி பல்வேறு அனைத்து பாலிசிகளுக்கும் நீ ஆதரவாக நிற்ப. அப்படின்னா பிஜேபியினுடைய சிறுபான்மை விரோத பாலிசிகளுக்கு நீ ஆதரவாக நிற்பேன்னா உனக்கு போடுறதுக்கு பதிலாக பிஜேபிக்கு டைரெக்டாக போட்டுடலாம்ல. எதுக்கு உனக்கு போடணும்? நீ என்ன பூசாரியா என்ன? சாமிகிட்ட டைரெக்டாக போயிடலாம்ல, பூசாரி எதுக்கு? அப்போ நீ ஏடிஎம்கே வந்து பிஜேபியுடன் சேர்க்க வேண்டும், பிஜேபியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே வாங்கிய 20% வாக்குகளையும் திமுக பக்கமும் விஜய் பக்கமும் மடைமாற்றக்கூடிய முயற்சி. அவ்வளோதான். பாதி ஓட்டு விஜய்க்கு போயிடும், பாதி ஓட்டு திமுகவுக்கு போயிடும். ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபிக்கு போகாது. இப்போ இருக்கக்கூடிய 20% ஓட்டு. ஏன்னா ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்த 24% ஓட்டு ஒன்று திமுக பக்கம் போயிடுச்சு, இல்லை பிஜேபி பக்கம் போயிடுச்சு. போக வேண்டிய ஓட்டுகள்லாம் ஆல்ரெடி போயாச்சு பிஜேபி பக்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேல் இருக்கக்கூடிய ஓட்டு பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஓட்டு தான் ஏடிஎம்கே இருக்குது என்பதை அதிமுகவினுடைய அமைச்சர்கள் ஊழலில் சொத்து சேர்த்து வைத்துக்கொண்டு பிஜேபியுடன் சேர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, துடித்து கொண்டிருக்கக்கூடிய உதயகுமார், அதிமுகவுடன் சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், இப்படிப்பட்ட அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பிஜேபியுடன் சேர்ந்து நீங்கள் வந்து அதிமுகவை பிஜேபியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்தீர்கள் என்று சொன்னால் எடப்பாடி இன்னைக்கு தக்க வைத்திருக்கக்கூடிய 20% வாக்குகளையும் நீங்கள் இழப்பீர்கள் என்பது உறுதி. இன்னைக்கு எடப்பாடியே பரவாயில்லை என்ற நிலைமைக்கு நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. நீங்கள் எடப்பாடிக்கு வசீகரம் இல்லை. அட்லீஸ்ட் மறைமுக கூட்டணி பிஜேபிக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அவர் பயப்பட்டா கூட வெளிப்படையாக தொண்டர்கள் மத்தியில் நான் பிஜேபி எதிர்க்கிறேன்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதிமுக தொண்டர்கள் நம்புறான். அவர் தான் பிஜேபி எதிர்த்து சொல்கிறாரு, பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்புறவன் தான் இன்னைக்கு 20% ஏடிஎம்கே ஓட்டு. அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் பாதகமாக நடந்தீர்கள் என்று சொன்னால், இப்போ வைகை செல்வன் சொல்றாருல, இப்போ செங்கோட்டையன் வந்து இப்படி நடந்து கொள்வது, பொது வழியில் இப்படி நடந்து கொள்வது அப்படின்றது ஏற்புடையதல்ல அப்படின்றாரு. ஆனால் வைகை செல்வனே கடந்த காலங்களில் ராஜேந்திர பாலாஜியோட கடுமையான மோதல்களில் ஈடுபட்டிருக்காரு, பொது வழியில் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கிறோம். அப்போ தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி, தொண்டர்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு கட்சி என்பதால தான் இவ்வளோ சலசலப்புகள் இருக்கு. ஒரு தலைமை இல்லை அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. தலைமை இல்லாதனால தான் இந்த பிரச்சனை. அதாவது ஒரு வசீகர தலைமை இல்லை. எம்ஜிஆருடைய கொள்கைகளையும் ஜெயலலிதாவினுடைய ஆளுமையையும் சுவீகரித்து அந்த ஆளுமையை கொடுக்கக்கூடிய நம்பகமான தலைமை இல்லை இன்னைக்கு ஏடிஎம்கே இல்லை. அதனால தான் இன்னைக்கு இத்தனை பிரச்சனைகள் வருது. இது ஈஸியாக வந்து ஏடிஎம்கே எப்படி வந்து பிஜேபி ஆர்ஜேடியோட கூட்டணி வச்சு ஆர்ஜேடியை ஒழிச்சிச்சோ, எப்படி வந்து பிஜேபி வந்து நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சு நிதிஷ்குமாரை ஒழிச்சதோ, எப்படி வந்து பிஜேபி சிவசேனாவோட கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்த பின்பு சிவசேனாவை பிளந்து காலி பண்ணிச்சோ, எப்படி வந்து அகாலிதளோட கூட்டணி வச்சு அகாலிதளத்தை காலி பண்ணிச்சோ, எப்படி வந்து பிஜேபி யாரிடமெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ அவர்கள் அந்த கட்சியை இவர்கள் கடைசியில் காலி பண்ணி இவர்கள் பிஜேபியை முன்னுக்கு கொண்டு வருவது பிஜேபியுடைய வரலாறு. இந்த வரலாறு இவ்வளவு தூரம் தெரிந்த பிறகும் இது தெரியாமலாம் எடப்பாடி இல்லை, இந்த வரலாறு தெரியாமல் செங்கோட்டையன் கிடையாது, இந்த வரலாறு தெரியாமல் நம்ம வேலுமணி இல்லை, இந்த வரலாறு தெரியாமல் செல்லூர் ராஜ் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் சொத்து சம்பாரிச்சிட்டாங்க, பணம் சம்பாரிச்சிட்டாங்க. இந்த பணத்தை காப்பாற்ற வேண்டும். ஈடியெல்லாம் ரைடு போகல, ஈடி ரைடு. அதனால தான் பிஜேபி பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க.
பிஜேபி பக்கம் போகணும்னு சொல்கிறது காரணம் என்ன? இடி எந்த ரைடும் போகாது. அதிமுகவினுடைய மினிஸ்டர்கள் மேலே இடி ரைடு போகாது. ரைடு போனாலும் பிடிச்சி உள்ளே போட மாட்டாங்க. எதுவும் நடக்காது. அப்போ அதனால் பிஜேபியோட இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிஜேபியோட இருந்து பிஜேபி அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருவி ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் எப்படி காலி பண்ணியதோ, எப்படி டிடிவியை காலி பண்ணியதோ, எப்படி வந்து சசிகலாவை காலி பண்ணி இன்றைக்கி இந்த நடுத்தர நிறுத்தியிருக்கோ, அது மாதிரி ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் காலி பண்ணி நிறுத்தணும். இதில் ஓரளவுக்கு விவரமாக மக்களை ஏமாற்றக்கூடிய நிலையை எடுத்தவர் எடப்பாடி. வெளியே வந்து கூட்டணி கிடையாது, உள்ளுக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங் உண்டு. சாணக்கிய மேடையில் செங்கோட்டையனை விட எடப்பாடி பரவாயில்ல. ஆமாம், நீங்கள் செங்கோட்டையன் வந்து செங்கோட்டையனும் செல்லூர் ராஜும் உதயகுமாரும் வேலுமணியும் தங்கமணியும் நீங்கள் வந்து கூட்டணி வைப்பீங்கன்னா, இந்த கூட்டணி பிஜேபியோட கூட்டணி வைப்பதற்கு நீங்கள் ஆதரவாக பேசுவீங்க அப்படின்னா, அதுக்கு எடப்பாடி எவ்வளோ மேலா இல்லையா? எடப்பாடி எவ்வளோ ஃபார் பெட்டர்ல? எடப்பாடியே நம்புற கிரெடிபிலிட்டி இல்லை, பட் இருந்தாலும் ஃபார் பெட்டர். அட்லீஸ்ட் 20% ஓட்டை தக்க வச்சிருக்காரு. இல்லை, அமலாக்கத்துறை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக இடி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. அது 1000 கோடி கிடையாது, 40,000 கோடிக்கு நிகராக இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியிலே சொல்றாரு இல்லையா? அப்போ அவர் இடியின் மீது பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை தாண்டி அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இடி ஒரு காரணமாக சொல்றாருல்ல. பாம்பின்கால் பாம்பரியம். எடப்பாடிக்கு தெரியாதா எவ்வளோ பணம் அதில் வரும்னு? டாஸ்மாக்லேருந்து டாஸ்மாகில் எவ்வளோ பணம் வரும், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம்னு எடப்பாடிக்கு தெரியாதா? அதனால் அவர் சொல்கிறார் 40,000 கோடி அப்படின்ட்டு. இன்னைக்கு விஜய் முக்கியமாக சொல்லியிருக்காரு, அமலாக்கத்துறை கையில் அள்ளி இருப்பது கையளவு நீரே. அதாவது டாஸ்மாக் முறைகேட்டை ஆழ்ந்து ஆராய்ந்தால் சிறுமீன்கள் முதல் திமிங்கலங்கள் வரை சிக்கும் என்றே தெரிகிறது அப்படின்றாரு. அப்போ அமலாக்கத்துறைக்கு ஆதரவாக விஜய் இன்னைக்கு களமிறங்கியிருக்காரு. ஆமாம், விஜய் போன்ற ஆளுகள் வந்து பிஜேபியினுடைய அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க தானே. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஏன்னோ அமலாக்கத்துறை வந்து புனிதமான இன்ஸ்டிடியூஷன் மாதிரி, அமலாக்கத்துறை வந்து இண்டிபெண்ட் பாடி மாதிரி, மோடிக்கு கீழே வந்து அனைத்து தனிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே, இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே மோடி மயமாக்கி விட்டது. மீடியாவே மோடியாக ஆகி போச்சு. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ வந்து சிபிஐயும் வந்து மோடியுடைய கையாளாக மாறிடுச்சு, இடி மோடியினுடைய கையாளாக மாறிடுச்சு, அவரை எலெக்ஷன் கமிஷன் மோடியினுடைய கையாளாக மாறிடுச்சு. அப்போ எத்தனை எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் மோடியினுடைய அடிமையாக மாற்றி வைத்த பிறகு என்னமோ இவர்கள் வந்து இதுவரைக்கும் இடி எடுத்த நடவடிக்கை என்ன? இதுவரைக்கும் இடி எடுத்த 95% கேசஸ் வந்து இடி யார் மேலே பதிஞ்சிருக்கு அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் மேலே பதிஞ்சிருக்கு. அந்த 95% யாரெல்லாம் பிஜேபியில் சேர்ந்தாங்களோ, இடி ரைடு போன பிறகு பிஜேபியில் சேர்ந்தவர்கள் யார் மேலெல்லாம் மோடி குற்றம் சாட்டு சொன்னாரோ, அஜித் பவர் மேலே குற்றச்சாட்டு சொன்னார், மம்தா பானர்ஜியினுடைய ரிலேட்டிவ் மேலே ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தராக குற்றச்சாட்டு சொன்னவங்க அத்தனை பேரும் பிஜேபியில் சேர்ந்த உடனே அவர்கள் எல்லாம் சுத்த சுயப்பிரகாசங்களாக ஆகிவிட்டார்கள். வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்த வெள்ளை துணி மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க மேலே ஈடு நடவடிக்கை கிடையாது, அவங்க மேலே வந்து ஈடு நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டது, இல்லை ஈடு நடவடிக்கை ட்ராப் ஆகிவிட்டது, இல்லை ஈடு நடவடிக்கை எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் அது வந்து ட்ராப் ஆச்சு. அப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை பேர் மேலே வந்து காங்கிரஸ் மேலே, என்சிபி மேலே, ஆர்ஜேடி மேலே, ஆம் ஆத்மி மேலே, பிஜேடி மேலே, இப்படி ஒவ்வொரு பிஆர்எஸ் மேலே, ஆம் ஆத்மி மேலே, டிஎம்கே மேலே, இப்படி ஒவ்வொரு எதிர்க்கட்சி தலைவர்கள் மேலே ஆதாரமில்லாத வழக்குகளை பதிந்து அவர்களை வந்து மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் சிறையில் வைத்து அடைத்தது தவறு என்று உச்சநீதிமன்றம் 3 ஓட்டம் கொட்டுச்சே இடிய. உனக்கு என்ன அன்லிமிட்டட் அன்செக்டு அதிகாரம் இருக்கா இடிக்கு? நீ என்ன அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ண மாட்டா? நீ வாட்டில் வந்து அவங்கள எத்தனை வருடத்துக்கு வேணாலும் மாதத்துக்கு வேணாலும் நீ வாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டே இருப்பியா நீ? அப்படின்னு யார் சொன்னது? நம்ம சொல்லலை, உச்சநீதிமன்றம் சொல்லிச்சுல. அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடி டாஸ்மாக் மேலே நடவடிக்கை எடுத்தால் நல்லது தான், நடவடிக்கை எடுக்கட்டும். டாஸ்மாக் ஊழல் இல்லாமல் துறைன்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை, ஊழல் இருக்குது. அந்த ஊழலை வெளிக்கொண்டு வரட்டும், அது மேலே ஆக்ஷன் எடுக்கட்டும், அது மேலே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கட்டும். எதிர்க்கட்சிகள் மேலே மட்டும்தான் பிஜேபி இந்த நடவடிக்கை எடுக்கும். டாஸ்மாக் மேலே வந்து இடி நடவடிக்கை எடுக்கும். ஆளும் கட்சியான திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வருது, அமலாக்கத்துறை ரைடு நடத்தி அது இந்த விசாரணையில் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற முகாந்திரம் இருக்குன்னு சொல்றப்போ அதை எதிர்க்கட்சிகள் இப்போ களத்தில் இறங்கக்கூடிய விஜயா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், இவர்கள் வந்து கையில் எடுத்து அவர்கள் அரசியலாக்க நினைப்பாங்க தானே? அது இயல்பு தானே? அது இயல்பு தான், அது அரசியல் ஆக்க வேண்டிய இயல்பு தான்.
அது எப்படி இடி 1000 கோடிக்கு நடவடிக்கை எடுக்கும்னு 2 நாளைக்கு முன்னால் அண்ணாமலைக்கு தெரிஞ்சது? இப்போ இடி வந்து அண்ணாமலைக்கு லீக் பண்ணுதா? அண்ணாமலைக்கு லீக் பண்ணுதா இன்ஃபர்மேஷனை? அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பப்ளிக் டொமைனில் அண்ணாமலை எப்படி சொல்கிறாரு? அது சொல்கிறத அப்படியே போய் இடி ரைடு விட்டு 1000 கோடின்னு எப்படி சொல்லுது? அப்போ இதில் அரசியல் இல்லாமல் பிஜேபி அரசியல் பண்ணும்போதும் டிஎம்கே அரசியல் பண்ணாதா? அப்போ நீங்கள் இவங்கெல்லாம் அரசியல் பண்ணும்போதும் விஜய் பண்ணுற அரசியல் வந்து யாருக்கான அரசியல் இது? என்னமோ இடி வந்து ஒரு புனிதத்தன்மையான இடி மாதிரி. அப்போ விஜய் மேலே இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து உங்களை பிடிச்சாங்களே, நீங்கள் வந்து சுறா படத்துக்கு 5 கோடியை வந்து கொடுத்து தான், ரசிகர் மன்றத்துக்கு கொடுத்து தான் நீங்கள் வந்து பாலாபிஷேகம் பண்ண வச்சிங்க, கட் அவுட் பண்ண வச்சிங்க, ரசிகர் மன்ற ஷோ நடத்துனீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. இதுக்கு 5 கோடி செலவுன்னு சொல்லி நீங்கள் செலவு கணக்கு எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டு அதில் உங்களுக்கு உங்கள் மேலே குற்றப்பட்டிருக்கு. அது உண்மைதானா? அது விஜய் அவர்களே, அது உண்மையா? இல்லை, விசாரணைக்காக நெய்வேலியிலேருந்து அழைத்தே வந்தாங்கல்ல. அழைத்து வரப்பட்டார்ல. அந்த அழைத்து வரப்பட்ட பிறகு தானே கட்சி ஆரம்பிச்சிங்க. அப்போ எதனால் கட்சி ஆரம்பிச்சிங்க? அப்போ உங்களை மிரட்டி தான் கட்சி ஆரம்பிக்க வச்சாங்களா? இன்கம் டேக்ஸு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு விஜயை மிரட்டி தான் கட்சி ஆரம்பிக்க வச்சாங்களா? அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் தவறுகளை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தனிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் கட்சி சார்பில்லாத நடவடிக்கை எடுத்தால் அது ஆளுங்கட்சி மேலேயும் பாயணும், எதிர்கட்சி மேலேயும் பாயணும். யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குரிய குற்றவாளிகளாக இருந்தால் அந்த இன்ஸ்டிடியூஷன், அது இடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து யாராக இருக்கட்டும், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனாக இருக்கட்டும், எந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியாக இருக்கட்டும், அத்தனை ஏஜென்சியும் அரசியல் தலையீடு இல்லாமல் குற்றவாளிகளை, ஊழல் செய்தவர்களை, மக்களை ஏமாற்றியவர்களை, மணி லாண்டரிங் பண்ணவங்களை, ஊழல் பண்ணவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. இதில் 2% கன்விக்ஷன் கேஸ் உங்களுக்கு இடியில். அப்போ எத்தனை பேருக்கு நீங்கள் பண்ணிருக்கீங்க? சரி, ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் அதானி மேலே குற்றச்சாட்டு சொன்னார்ல, 20,000 கோடியை நீ இந்தியாவிலேருந்து லஞ்ச பணத்தை கொண்டு வெளிநாடுகளில் கொண்டு பதுக்கி, மொரிஷியஸ் மூலமாக டேக்ஸ் ஹெவனில் பதுக்கி, அங்கேருந்து உங்கள் சொந்தக்காரங்க மூலமாக வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து இந்தியா ரிலையன்ஸில் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வேல்யூவை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் எத்தனை முறை கத்தினார்? அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா? இடி ரைடு போச்சா அதானி மேலே? அதானுடைய குடும்பத்தார் மேலே இடி ரைடு போச்சா? அதுக்கப்புறம் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்துச்சே, அது உறுதிப்படுத்தி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்துச்சே, அதுக்கு மேலே வந்து ஸ்டாக்கெல்லாம் வீழ்ந்துச்சே, அதானியுடைய ஸ்டாக்கெல்லாம் கீழே போச்சே, 2 வட்டம் போச்சே. இது வரைக்கும் இடி ரைடு போயிருக்கா? எலக்ட்ரல் பாண்ட்ஸில் பெரிய பெரிய கம்பெனிகள் மேலே ரைடு பண்ணி, இடி ரைடு பண்ணி, அந்த கம்பெனிகள் இடி ரைடு பண்ண ஒரு வாரத்தில் போய் பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்டை கொடுத்த உடனே அந்த கம்பெனிகளோட இடியினுடைய நடவடிக்கை ஸ்டாப் ஆயிடுச்சே. இது எப்படி நடந்தது? அந்த கம்பெனியில் ஏன் பிஜேபிக்கு பணம் கொடுத்த உடனே எப்படி நிறுத்துனீங்க இடி? அப்போ இடியை வந்து நீங்கள் ஒரு அரசியல் பழிவாங்கக்கூடிய சாதனமாக பயன்படுத்துகிறார் என்பது கூட தெரியாதா விஜய்க்கு? அப்போ நீ யாருக்காக பேசுகிற? விஜய் யாருக்காக பேசுகிற? இது கூட தெரியாமல் நீ என்ன அரசியல் பண்ணுற? விஜய் அவர்களே, இது கூட தெரியாமல் அரசியல் பண்ண. அவரும் பாதிக்கப்பட்டிருக்காருல அந்த அமைப்பு. ஆமாம், அது கூட. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த பாதிப்பை விட உனக்கு அதிகமான சப்போர்ட் கொடுத்துட்டாங்களா? ஒய் பாதுகாப்பு கொடுத்த உடனே பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா? நியாயத்தை பேசுங்க. திமுக குற்றவாளி அல்ல என்று நான் சொல்ல வரவில்லை. திமுக ஊழல் செய்யவில்லை என்று நான் சொல்ல வரவில்லை. அதிமுக ஊழல் செய்யவில்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த ஊழலை வெளிக்கொண்டு வரக்கூடிய சாதனத்தை பயன்படுத்தக்கூடிய பிஜேபி ஊழலுக்கு அப்பாற்பட்டதா? எதிர்கட்சிகள் மேலே மட்டும் ஏவ, ஏன் அதிமுக மேலே ஏவ மாட்டேற? ஏன்னா அதிமுக வந்து கூட்டணிக்கு கொண்டாடணுன்ற காரணத்துக்காகவா? அதிமுகவை வந்து அடிமையாக மாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காகவா? அதிமுக கட்சியை ஒழித்து விட்டு பிஜேபியை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவா? எதற்காக? அப்போ பிஜேபி இந்த இதை பயன்படுத்தி, அப்போ யாரெல்லாம் பயப்படுறாங்க? யாருக்கெல்லாம் வந்து மடியில் கனம் இருக்கோ அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்போ அதிமுக எடப்பாடி முதற்கொண்டு, எடப்பாடி, வேலுமணி, தங்கமணி, செல்லூர் ராஜு, உதயகுமார், இந்த சுத்தமான கையா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஏன் வந்து சாணக்கிய மெடல் ஏறணும்? ஏன் பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன் அவருக்கு ஒரு என்ன நிர்பந்தமோ ஏற்பட்டதோ தெரியல. அவருக்கு வந்து எடப்பாடி வந்து தன்னை அவமதிக்கிறார், தன் தொகுதியிலேயே நம்மளை வந்து எவ்வளோ நாளைக்கு தான் அவமானத்தை தாங்கிட்டு இருப்பார் அவர்?
அப்போ தன்னை அவமதிக்கிறார். தொகுதியில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் நமக்கு எதிராக ஆட்களை நியமிக்கிறார், நமக்கு எதிராக நிர்வாகிகளை போடுறாரு, என்னை கேட்காம வந்து கேண்டிடேட்டை போடுறாரு. இப்படி பல்வேறு மனக்குமுறலோடு இருந்த செங்கோட்டையனை பிஜேபி பயன்படுத்துது. என்ன, செங்கோட்டையன் மூத்த தலைவர், அவரை பயன்படுத்தியாச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஏடிஎம்கே இருக்கக்கூடிய 65 எம்எல்ஏக்களை 64 எம்எல்ஏக்களை பணத்தை கொடுத்தா விலைக்கு வாங்க முடியாதா? 2500 பொதுக்குழு உறுப்பினர்களை எப்படி வந்து எடப்பாடி பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சாரோ அது மாதிரி வாங்க முடியாதா? கூவத்தூரில் பணத்தை கொடுத்து கோல்டை கொடுத்து வாங்கினாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்தது. அதே மாதிரி திரும்பி கொடுத்தா ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் விலைக்கு போக மாட்டாங்களா? நம்ம நிச்சயமா இருக்கு. சபாநாயகரை பார்த்துட்டு வந்திருக்காரு, சொல்லிட்டு வந்திருப்பாரு, கொஞ்சம் பொறுங்க, நான் எல்லா எம்எல்ஏக்களை பாதி எம்எல்ஏக்களை பிடிச்சு கொண்டாந்துறேன்னு சொல்லியிருப்பாரு. திமுகவுக்கு? ஆமா, இல்ல திமுகவுக்கு இல்ல, இப்ப தனியா பிரிச்சிடறேன், ஏடிஎம்கே கட்சி பிரிந்து விட்டதுன்னு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. வாய்ப்பு இருக்கா இல்லையா? தொகுதியில வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து பிரச்சனை, தொகுதி பிரச்சனைக்கு தாங்க பாண்டியராஜன், மாஃபா பாண்டியராஜன் போய் ஜெயலலிதா பார்த்தாங்க. தேமுதிக இருக்கும் போதும் 7 எம்எல்ஏக்கள் போய் பார்த்தாங்க தொகுதி பிரச்சனைக்காக. அப்படி போனவங்க தான் பிரிஞ்சு போய் நின்று ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணாங்க. தொகுதி பிரச்சனைக்கு இவ்வளவு நாள் உங்களுக்கு வராத தொகுதி பிரச்சனை இன்னைக்கு வந்துருதாங்க. இவ்வளவு நாள் 10 வருஷம் நீங்க ஆட்சியில் இருக்கும் போதும் 30 ஆண்டு காலம் ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போதும் தீர்க்க முடியாத தொகுதி பிரச்சனைய இன்னைக்கு போய் நீங்க அப்பாவிட்ட சொல்லி தீர்த்துருவீங்களாக்கும். யாரை ஏமாத்துறீங்க? உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருப்பார். ஆனா உங்க நோக்கம் பழுதானது. உங்கள் பின்னணியில் இருப்பவர்கள் பிஜேபி கட்சியினர், உங்கள் பின்னணியில் இருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். அப்படின்னா ஏடிஎம்கேயை உடைப்பது, ஏடிஎம்கேயை பிளப்பது, இரட்டலையை முடக்குவது என்ற நிலைக்கு இது செல்லும். அப்ப என்ன நடக்கும்? ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய 20% தொண்டன், எம்ஜிஆர் தொண்டன், ஜெயலலிதாவினுடைய தொண்டன், எக்காரணத்தை கொண்டும் சோரம் போகாத தொண்டன்னா ஏடிஎம்கேல இன்னைக்கு இருக்கான் 20%. அந்த 20% தொண்டர்கள் ரெட்டலைக்காக நிற்பாங்க, எம்ஜிஆருக்காக நிற்பாங்க, ஜெயலலிதாக்காக நிற்பாங்க. ஒருபோதும் பிஜேபிக்காக ஓட்டு போட மாட்டார்கள், ஒருபோதும் மற்ற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டார்கள், திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் திமுகவுக்கு ஓட்டு போட வைத்த பெருமை எடப்பாடியை சாரும். சாருமா சாராதா? ஏன்னா விலகி ஓடி, களத்திலே இல்லாமல் ஓடி, அப்படிப்பட்டவர்களே திமுகவுக்கு ஓட்டு போட வச்சிங்களே. பெரும்பாலான ஓட்டு 30,000 ஓட்டு, இங்கே 30,000 ஓட்டு, அங்கே 30,000 ஓட்டு டிஎம்கேக்கு தானே போச்சு. ஏன் பிஜேபிக்கு போகல? ஏன் போகல? ஏன் நாம் தமிழருக்கு போகல? ஏன் விஜய் கட்சியான நோட்டாவுக்கு போகல? ஏடிஎம்கே ஓட்டு ஏன் போகல? இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்கள் திராவிட கட்சிகள் பக்கம் தான் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஏடிஎம்கே இன்னைக்கு சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், எடப்பாடி எடுத்த முடிவு சரியான முடிவு, பிஜேபியுடன் சேராத முடிவு. ஆனால் இன்னமும் அந்த நம்பிக்கை, மக்களது நம்பிக்கை தன்மை, இவர் பிஜேபி பக்கம் போக மாட்டார், ஜெயிச்ச பிறகு பிஜேபி பக்கம் போக மாட்டார் என்ற நம்பிக்கை தன்மையை பெற தவறிவிட்டார் எடப்பாடி. ஆனால் இன்றைக்கு செங்கோட்டையன் மூலமாகவோ, வேலுமணி மூலமாகவோ, தங்கமணி மூலமாகவோ, இல்லை செல்லூர் ராஜு மூலமாகவோ, இல்லை 2ஆம் கட்ட அமைச்சர்கள் மூலமாகவோ பிஜேபியுடன் சேர்ந்தால் உறுதியாக சொல்லுகிறேன் 20% ஓட்டு மொத்தமாக டிஎம்கேக்கு போகும். ஏடிஎம்கேனுடைய 20% ஓட்டு திமுகவுக்கு தான் போகும் மேக்சிமம். அதில் கொஞ்சம் ஓட்டு விஜய்க்கு போகும். பிஜேபி தலைமையிலான அதிமுக கூட்டணி ஏடிஎம்கே போய் பிஜேபியோட கூட்டணி வைத்து பிஜேபியினுடைய செகண்டரி பார்ட்னருக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு? மோடி முதற்கொண்டு, அத்வானி முதற்கொண்டு ஜெயலலிதா வீட்டில் வந்து தவம் கிடந்த காலம் என்ன? இன்றைக்கு ஏடிஎம்கே கொண்டு போய் பிஜேபியோட அடகு வச்சு அங்கே போய் மடிப்பு சேர்ந்த போறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லை? அப்ப ஏடிஎம்கே வந்து பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால், நான் சொல்றேன், உண்மையான தொண்டர்கள், எம்ஜிஆரை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள், ஜெயலலிதாவை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள், ஜெயக்குமார் மாதிரி, சிவி சண்முகம் மாதிரி, எத்தனையோ 2ஆம் கட்ட தலைவர்கள், முனுசாமி மாதிரி எத்தனையோ 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்றைக்கு இந்த ஏடிஎம்கே காப்பாற்றுவதற்கு வீறு கொண்டு எழ வேண்டும்னு நான் சொல்றேன். கட்சியை உடைங்க, பிளவுபடுத்துங்க, ரெட்டல போனாலும் பரவாயில்ல. எம்ஜிஆர் கொள்கைகளையும் ஜெயலலிதா அவர்கள் கொள்கைகளையும் முன்னோக்கி முன்னெடுத்து நீங்க அதிமுக நாங்க தான் என்று களத்தில் நில்லுங்க. பிஜேபியுடன் ஒருபோதும் கூட்டணி சேர மாட்டோம், களத்தில் நில்லுங்க. மக்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. எடப்பாடி தலைமையிலான பிஜேபியுடன் செல்லக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அது எடப்பாடி மூலமா போனாலும் சரி, இல்லை செங்கோட்டையன் மூலமா போனாலும் சரி,
இல்லை செல்லூர் ராஜ் மூலமாக போனாலும் சரி, இல்லை தங்கமணி வேலுமணி மூலமாக போனாலும் சரி, இவர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதை நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஏடிஎம்கே காப்பாற்ற முடியாது. ஏடிஎம்கே பிஜேபியுடன் அடகு வைக்கக்கூடிய நிலை ஏற்படுமானால் ஒரு அதிமுகவில் ஒரு அடிமட்ட புரட்சியை நடக்க வேண்டும். அந்த புரட்சி விளைவாக அதிமுக பிளக்க வேண்டும். அந்த பிளப்பின் மூலமாக 2ஆம் இடத்திற்கு அதிமுகவை நிலைநிறுத்துங்கள். கண்டிப்பாக பணத்தை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த கொள்ளை கூட்டம் அவர்களுக்கு அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, அதிமுக எதிர்க்கட்சியாக வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. தங்கள் பணத்தை சேமித்தால் மட்டும் போதும் என்ற எண்ணத்தோடு திரிகிறார்கள். அவர்கள் மட்டும்தான் பிஜேபியுடன் கூட்டணிக்கு செல்வார்கள். மக்களை நம்பி களத்துக்கு வாருங்கள். கண்டிப்பாக 2ஆம் இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள். இதை உறுதியாக நான் சொல்றேன். அந்த நிலைக்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். திமுகவையும் பிஜேபியும் எதிர்த்து களமாட 20% தொண்டர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஏடிஎம்கேக்கு. ஆனால் நீங்கள் தனியாக நின்றீர்கள் என்று சொன்னால் என் விரல் விட்டு எண்ணக்கூடிய 30 அமைச்சர்கள், 64 எம்எல்ஏக்கள், 2500 பொதுக்குழு உறுப்பினர்களை தவிர்த்து பார்த்தால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதிமுகவிற்கு. அந்த அதிமுக தொண்டர்கள் தனியாக அதிமுகவை பிளந்து ஒரு கட்சி உருவாக வேண்டும். அந்த கட்சி எம்ஜிஆர் கொள்கைகளையும் ஜெயலலிதாவின் கொள்கைகளையும் வலியுறுத்தக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மீண்டும் மலரும். இது உறுதி. இது நடக்கணும். இது நடக்க வேண்டும். இந்த உணர்வுகளோடு இருப்பவர்கள் ஒன்றாக கூடுங்கள், கூடி பேசுங்கள், புரட்சி செய்யுங்கள். கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து இந்த பணத்தை சேகரித்த ஒட்டுணிகளை எல்லாம் பிஜேபியுடன் ஓடட்டும். உண்மையான தொண்டர்கள் களத்திலே நில்லுங்கள். திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்று திமுக தான் என்ற நிலை உருவாக வேண்டுமென்றால் சொல்லுங்க. இல்லை என்று சொன்னால் பிஜேபியின் பின்புலத்தோடு வரக்கூடிய விஜயும் வருவார், பிஜேபியோடால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய சீமானும் களத்தில் வருவார். கடைசியில் பிஜேபி இவர்கள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு பிஜேபி பதவிக்கு வரும். அங்கு திராவிட சித்தாந்தம் அழியும். எனவே இந்த நிலை ஏற்படக்கூடாது. எம்ஜிஆர் கண்ட கனவு, ஜெயலலிதா கண்ட கனவு நனவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் அதிமுக 2ஆக உடைய வேண்டும். அப்பொழுதுதான் நியாயம் பிறக்கும். நன்றி சார். நிறைய விஷயங்கள் ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.